அவர் போயிட்டார். அன்பில் மகேஷ் அனுப்புகிறீங்க, மாசுவை கூப்பிட்டு எல்லா மீடியாவுக்கும் பேச சொல்கிறீங்க, நீங்களே போகிறீங்க. துபாயிலேருந்து உதயநிதி வர சொல்கிறீங்க. இதெல்லாம் இவ்வளவு துடிதுடிக்கிறீர்களே, 66 பேர் கள்ளச்சாராயத்தில் உங்கள் தவறினால் இறந்த போது ஓடி ஒளிந்தீர்களா இல்லையா? உதயநிதி அனுப்பிச்சு விட்டுட்டு நீங்கள் அந்த பக்கம் தலையை காட்டல தானே. ஸோ நீங்கள் அரசியல் செய்வது போல் அவர்களும் அரசியல் செய்கிறார்கள். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குலலாம் நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்க சார். அப்போது ஒரே ஒரு ஆறுதலாக கூட வீடியோ போடல சார். நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், துணை முதல்வராக இருக்கட்டும், அதுவே அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களை வச்சாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இந்த அரசு தான் கொடுக்கும். இதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நாங்கள் அவர்களை சும்மா விட மாட்டோம் என்று நீங்கள் அன்றைக்கி ஆறுதல் சொன்னீங்களா? இன்றைக்கி வரைக்கும் யாரும் அந்த சாரணை கண்டுபிடிக்கலையே. அந்த விசாரணையை முடக்கி அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரியை காப்பாற்றுற வேலையை தானே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. முழுமையான விசாரணையை நடந்துச்சதில். அது இல்லாமல் ஒரு விக்டிமு, ஒரு மோசமான க்ரைமு கம்ப்ளைண்ட் கொடுத்த புள்ளையோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுறீங்கன்னா